ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு போலி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி. நல்ல ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே மெல்லிஸாகவும் பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு போலி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் இருக்கும். நம்ம வடை செய்கிற கடலைப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். இதை 2லேருந்து 3 தடவை இதோட கலங்கள்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிடணும். இப்போ சுத்தம் பண்ணியாச்சுங்க. இது மூழ்கிறதுக்கு மேலே தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக வெந்து வரும். அடுத்ததாக இந்த போலி செய்கிறதுக்கு மேல் பக்கம் இருக்க மாவு ரெடி பண்ணிக்கிறலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 200 கிராம் இதோட அளவு இருக்குங்க. நம்ம கோதுமை மாவு அளந்த அந்த கப்லேயே 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த உப்பு, மஞ்சள் பொடி, நெய் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடணும். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறலாம். நம்ம மாவு அளந்த கப்லேயே 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சாதாரண பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். முதல்ல பாதி கப் தண்ணி சேர்த்த பிறகு தேவைப்பட்டால் திரும்பவும் சேர்த்துக்கலாம். இப்போது மீதம் பாக்கி இருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடுங்க. அதை அனுசரித்து மாவில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சிடலாம். நான் சேர்த்த தண்ணி சரியான அளவாக இருந்துச்சு. 1 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த பக்குவத்தில் தான் மாவு பிசையணுங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். இனி மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் வரை கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. க்ளீன் பண்ண கவுண்டர் டாப்பில் இல்லை பவுலில் கூட இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான மாவு பிசைஞ்சாச்சு. ஒட்டுற மாதிரி இருந்தால் திரும்பவும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. 3 நிமிஷம் வரை பிசைஞ்சாதான் இந்த பக்குவத்தில் மாவு கிடைக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் தடவி விட்டுறணும். இதோட மேல் பகுதி உடனே ட்ரை ஆயிருங்க. அதனால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை மாவு இழுக்காதுங்க. எண்ணெயிலே மாவு நல்லா ஊறி வரணும். இதை வேஸ்ட் பண்ண போகிறதுல நம்ம பரத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ தான் மாவு பரத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது ஊறுற இந்த நேரத்துக்குள்ளேயே நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இதோட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இல்லைன்னா நீங்கள் பருப்பு மூழ்கிறதுக்கு மேலே கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்த பிறகு அதிகமாக இருக்க தண்ணியை வடிச்சிடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை அடைச்சி வச்சிடலாம். ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போது இதோட ஆவியெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு வேகாமல் இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் திரும்பவும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கிறணும். இதோட தண்ணியையும் வடிச்சாச்சு. சூடும் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணுங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததாக அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பேனில் மாற்றிக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். 1 நிமிஷத்துலேயே கடலைப்பருப்பு சூடாகுங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு அளந்த கப்லேயே 1/2 கப் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தில் மண் தூசி இல்லாதனால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசி இருந்துச்சுன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சீனி சேர்த்துக்கலாம். இந்த ஜீனியும் வெல்லமும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் சேர்த்த பிறகு கடலைப்பருப்பு கொஞ்சம் இலகி லூஸான கன்சிஸ்டன்சியில் மாறும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விடணுங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடிபிடிக்கும். அதனால தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு படப்படன்னு வெடித்து செதறும். அதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று கிளறி விடுங்க. இதோட தண்ணி பசையெல்லாம் நல்லா வத்தி குறுகி வரணும்.
இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விடணும். கடலைப்பருப்புன்றதுனால 2 நிமிஷத்துலேயே இதோட தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆயிரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் சேர்ந்து வருங்க. இந்த பக்குவத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு குறையிற வரைக்கும் தனியாக இருக்கட்டும். இதோட ஹீட்டு குறைஞ்சிருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறணும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு விரிசல் இல்லாமல் இதே மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸில் வர மாதிரி உருட்டிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச மாவு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிறணும். நம்ம எடுக்கிற எல்லா மாவையும் இந்த சைஸில் வர மாதிரி உருட்டிக்கோங்க. அடுத்ததாக மாவு உருண்டைகளை கையிலே இதே மாதிரி பரத்திக்கிறணும். மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக பரத்த முடியுங்க. இனி கடலை மாவு உருண்டை நடுவில் வச்சுட்டு சைடில் இருக்க மாவெல்லாம் இதே மாதிரி சேர்த்து வைக்கணும். உள்ளே இருக்க கடலைப்பருப்பு போடணும். வெளியே வராதபடிக்கு நல்லா உருட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. எல்லா மாவுலையும் பூர்ணத்தை உள்ளே வச்சு உருட்டிடக்கூடாது. ஒரு உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு அதை பரத்தி சுட்ட பிறகு அடுத்த உருண்டையை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் உருட்டினோம்னா மாவு லூஸாக இருக்கிறதுனால இலகி வந்துடும். அடுத்ததாக இந்த மாவை 2 ஈஸியான மெத்தடில் பரத்திக்கிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு பிளேட்டில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு எடுக்கக்கூடாது, அரிசி மாவு தான் எடுத்துக்கிறணும். இதில் நம்ம உருட்டின மாவை சேர்த்து அரிசி மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி ரோல் பண்ணி விடணும். அடுத்ததாக உள்ளே இருக்க பூர்ணம் மாவில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையிலே தட்டி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவு தூவிட்டு சப்பாத்தி கட்டையில் திரட்டி விடணும். கடலைப்பருப்பு மிக்ஸும் மாவும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால அழுத்தி திரட்டாமல் லேசாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பரத்தி விடும்போது மாவோட சுற்றி இருக்க ஓரங்கள் மட்டும் திக்காய் கெட்டியாக இருக்கும். அதனால நம்ம கை வச்சு ஓரங்களை மட்டும் கனம் இல்லாமல் திரட்டி விட்டுறணும். எல்லா பக்கமும் ஒரே கணத்தில் இருக்க மாதிரி திரட்டிக்கோங்க. அவ்வளோதான், போலி பரத்தியாச்சு. அடுத்ததாக ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பரத்தின மாவை தவாவில் மெதுவாக போட்டுக்கிறணும். ஃப்ளேமை லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவி விடணும். இது கொஞ்ச நேரத்திலே குமிழ் மாதிரி பொங்கி பெருசாக வரும். ரொம்ப நேரம் வச்சு சுட்டி எடுக்கணுன்ற தேவையில்லை. உள்ளே இருக்க பூர்ணம் நல்லா வேக வச்சிட்டோம். வெளியே இருக்க மாவு மட்டும் வெந்து வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது போலியோட சாஃப்டெல்லாம் போய் ஹார்டாக மாறிடும். இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும். மாவு பொங்கி வராமல் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 2 சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்ச போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த மெத்தடில் பரத்திக்கிடலாம். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவி விடணும். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சு உருட்டிக்கிறணும். இதை பட்டர் ஷீட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் இருக்க பூர்ணம் ஒரே சைடு ஒதுங்கி போகாமல் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மெத்தடில் நம்ம கையில் பரத்துறதுனால நம்ம ஓரங்கள் கனமாக இருக்காது. நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போது எண்ணெய் வச்சுருந்தவங்க அதை தொட்டு கூட பரத்திக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே மெல்லிசாக பரத்தியாச்சு. இதை சூடான தவாவில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டோடையே போடணும். மாவோட அடிப்பக்கம் சூடு ஏறும்போது மேலே இருக்க பட்டர் ஷீட் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியான போலி 2 மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் அட்டகாசமான டேஸ்ட்டில் சாஃப்டாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு போலி எடுத்து பிரித்து பார்க்கலாம். மேலே இருக்க மாவு ரொம்பவே சாஃப்டாகவும் உள்ளே இருக்க பூர்ணம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாகி இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.